ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்களை சந்தித்து எங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். கடந்த 2021 நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அன்றைய முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்களை அழைத்து ஒரு மாபெரும் மாநாட்டை நாம் நடத்திய போது பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருந்தார். அதிலும் குறிப்பாக பட்டியலினத்தைச் சார்ந்த அறுதிர் மக்களுக்கு இலவசமாக சொந்த செலவில் அரசுடைய செலவில் வீடு கட்டி தருவதாக வீடற்ற அனைவருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுத்தார். அதைத் தொடர்ந்து பொல்லானுக்கு மணிமண்டபம் அறிவித்தார். ஏற்கனவே ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம், குயிலிக்கு நினைவுச் சின்னம் போன்ற பல்வேறு விதமான திட்டங்களை அருந்ததியர் சமுதாயத்திற்கென்று பெருமதிப்பிற்குரிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அன்றைய புரட்சி தலைவி, இன்றைய புரட்சி தமிழர் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பது என்று முடிவெடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலிலும் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் எங்கள் ஆதரவை தெரிவிக்கின்றோம். கூடுதலாக ஒரு செய்தி, இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. இந்த 3 ஆண்டுகளில் அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் 21 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய வேதனைக்குரிய செய்தி. அது மட்டுமல்லாமல் அருந்ததியர் மக்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடஒதுக்கீடு முழுமையாக பறிபோய் கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 17 பணியிடங்கள் அருந்ததியருக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்தது. பேராசிரியர், ஆசிரியர் உள்ளடக்கிய பொறுப்புகள் இவை அனைத்துமே வேறு சமூகத்திற்கு மடைமாற்றப்படுகிறது. ஆகவே அருந்ததியர் விரோத திமுக அரசை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிப்பது என்ற லட்சியத்தோடு 40 தொகுதிகளிலும் நாங்கள் களப்பணி ஆற்றுவது, அதிமுக வெற்றிக்கு உழைப்பது என்று முடிவெடுத்து விட்டோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி நெல்லை ஒண்டி வீரன் மணிமண்டபத்திலிருந்து எங்களுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கிவிட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை